குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா, இப்ப சூரியன் சிம்மராசிக்குள் வரப்போகிறார். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. நான் ஸ்ட்ரெயிட்டா பதிவுக்கே வந்துடுறேன். 16ஆம் தேதி அன்று சூரியன் தன் சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள் பிரவேசம் ஆவார். அப்போ சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது சமசப்தமாக பார்வை கிடைக்கும். சனி பிடித்த சூரியன் 3 ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும். சூரியன் மற்றும் 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில அந்த இடைவெளியில் பயணம் செய்ய போகிறார்கள். 7வது வீட்டிற்கு செல்லும் பொழுது சமசப்தம யோகம் உருவாகும். நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர். இவர் சிம்ம ராசிக்கு நீதிபதியாக திகழ்கின்றவர். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சூரிய பகவான் செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கும். அதை வச்சு நீங்க கணக்கு வச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சூரியன் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி தமிழ் மாதம். அது எந்த மாதம் தெரிஞ்சுக்கலாம். மேஷம் சித்திரை, அதுல இருந்து அப்படியே கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சூரியன் எந்த மாதம் வரும்? ஆவணி மாதம் வரும் இல்லைங்களா? அப்ப நவகிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகம் யார் என்றால் சூரிய பகவான். இந்த சூரியன் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி அவருடைய சொந்தமான ராசி சிம்ம ராசியில் நுழைந்து இருக்கும் இடத்திலேயே சனி சூரியன் 2 கிரகங்களும் இடைவெளியில் 180 டிகிரி இடைவெளியில் பயணம் செய்ய போகின்றனர். அவர் இருவரும் 7வது வீட்டிற்கு செல்லும் பொழுது சமசப்தம யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகத்தால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வாழ்க்கை பெறுகின்ற ஒரு தருணம் இந்த 3 ராசிகளுக்கு இருக்கு. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், தனுசு. முதல்ல நம்ம கடகத்தை பார்த்துருவோம். இப்ப கடகத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வீடு சிம்மம் இல்லைங்களா? அப்போ 2ஆம் வீடு சிம்மம் அப்படின்னு சொல்லும் போது கடகராசிக்கு 7க்கும் 8க்கும் அதிபதியானவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் இப்பொழுது எங்க இருக்காருன்னா 8ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப சூரியன் மற்றும் சனி பயணம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். வேலை செய்யும் இடத்தில் பதவி மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். சொத்து மதிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உண்மையான ஒரு மகிழ்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு சூரியனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. சூரிய பகவானை வணங்குங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி யார் என்றால் சூரியன் தான். பொதுவாகவே இந்த காலபுருஷ தத்துவப்படி சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான், 7ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்துல சூரியன் மற்றும் சனி இந்த பயணத்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இதுவரை சிக்கலாய் இருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். வேலையில இருந்து வந்த சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இப்ப 10ல குரு இருக்கு. ஆனா 10ல குரு வரும்போது நிறைய பேரு பதவி மாற்றம் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், சில பேருக்கு வேலையே போகும். அதான் உண்மை.
தசாபுத்தி நல்லா இருந்தால் வேலை மாற்றம் கிடைச்சி பதவி உயர்வு கிடைச்சி வெளியூர் மாற்றத்துக்கு போயிடுவாங்க. ஆனா சில பேருக்கு வேலை போகும். அதுதான் 10ல் குரு வந்தால் பதவி இழப்புன்னுவாங்க. ஆனா அது வேற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. சரிங்களா? நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். சூரியனை பத்தி மட்டும் பேசலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப சூரியன் வரும்போது சில நன்மைகள் நடக்கும். வேலையில இதுவரைக்கும் சிக்கல் இருந்த காரியங்கள் அத்தனையும் விலகும், வெற்றிகரமாக முடிவடையும். வேலை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு முடிவுக்கு வரும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல நேரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணம். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகமாக இருக்கும். மன அமைதிக்கான ஓய்வு உங்களுக்கு கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்கள் அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். இந்த சூரியனின் மாற்றம், ஏன்னா சிம்மராசிக்கு சூரியன் தான் சிங்கம் போல இருப்பாங்க. என்ன ஒண்ணு, கோபம் அதிகமா வரும். ராசிக்குள்ளே சூரியன் வந்து உட்காரும் போது உடல் சூடு கொடுக்கும், கோபம் அதிகமா வரும். இது ரெண்டுத்தையும் கவனமா பார்த்துக்கங்க. இந்த சூரியன் பெயர்ச்சியால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கோ அத்தனையும் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். நன்றி, வணக்கம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகாதிபதியே சூரியன் தான் இல்லைங்களா? 9க்கு அதிபதி யாரு? பாக்யாதிபதி, யோகாதிபதி, இரண்டும் அவர் தான். அப்படி இருக்கும்போது 9வது வீட்டில் சூரியனும் 3வது வீட்டில் சனியும் சஞ்சாரம் செய்ய உள்ளனர் இல்லைங்களா? 3வது வீட்டுல சனி பகவான் இருக்கா. 3ல் சனி இருந்தால் நன்மைதான். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். ஆனா தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு 10-12 வருஷமா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில. சில பேர் சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க. வேலையே இல்லாம நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் விலகி வந்துட்டு இருக்காங்க. அதனால அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். புதிய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வெளிவட்டாரத்திலும் ஆகட்டும், சமுதாயத்திலும் ஆகட்டும், உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. முயற்சி செய்யுங்க. நண்பர்கள் உதவி கிடைக்கும். அனைத்து காரியங்களிலும் மகிழ்ச்சி ஏற்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களால் உங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரிய வழிபாடு செய்யுங்க. காலையில எழுந்தோடனே சூரிய வழிபாடு செய்யுங்க. அனைத்து விதமான இந்த பிரபஞ்சம் நீங்க என்ன கேட்குறீங்களோ பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனா வழிபாடு பண்ணணும். சில பேர் 10 மணி தான் எழுந்துப்பாங்க. தனுசு ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் லேசியானவங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.